Hi friend, this is Rakesh. ஸோ நம்ம இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் 16. ஸோ ஃபார்ம் 16 வந்து நீங்கள் சப்போஸ் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அந்த கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் 16 வந்து எவ்ரி ஃபினான்ஷியல் இயர் எண்டில் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபார்ம் 16 என்னென்னா, ஃபார்ம் 16 வந்து நமக்காக நம்ம கம்பெனி எவ்வளோ வந்து நமக்கு சேலரி கொடுத்துட்டு இருக்கு, அது கொடுத்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம 80C 80Gயில் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் நம்ம வந்து நம்ம கம்பெனிக்கு கொடுத்துருக்கோம், அது எல்லாமே டீட்டெயிலாக ஃபார்ம் 16 இருக்கும். ஸோ நான் இந்த ஃபார்ம் 16 வந்து ஆன்லைனில் ஒரு சாம்பிள் ஃபார்ம் 16 எடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபார் ப்ரைவசி ரீசன்ஸ் இந்த டேட்டா எல்லாம் இந்த சாம்பிள் ஃபார்மில் இருக்க டேட்டா எல்லாமே வந்து நான் வந்து ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபார்ம் 16 நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா, க்ளீனாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய திங்ஸ் வந்து தெரியும். என்னென்னா, we are happy to enclose your form 16 as permitted by income tax department's circular something. And then இதில் வந்து நிறைய திங்ஸ் வந்து க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி பேன், எம்ப்ளாயி கோட், இதெல்லாமே நம்மளோட திங்ஸு. அண்ட் தென் எம்ப்ளாயர் நேம். ஸோ நீங்கள் சப்போஸ் ஒரு கம்பெனி XYZ கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா எம்ப்ளாயர் நேம் XYZ இருக்கும். எம்ப்ளாயர் டேன், ஸோ டேக்ஸ் அக்கௌண்ட் நம்பர் வந்து எம்ப்ளாயரோட டேன் நம்பரும் இங்கே க்ளீனாக கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் க்ளீனாக வந்து ஃபினான்ஷியல் இயர் 2016-17க்கு எவ்வளோ டேக்ஸபிள் இன்கம், எவ்வளோ டேக்ஸ் வந்து எம்ப்ளாயர் நமக்காக நம்மளோட டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு க்ளீனாக போட்டிருப்பாங்க. ஸோ 5,40,580 வந்து டேக்ஸபிள் இன்கம், taxable salary, and tax deducted source வந்து 34,109 rupees. And then இன்னும் நம்ம க்ளீனாக வந்தோம்னா இன்னும் டீட்டெயிலாக தெரியும். ஸோ TDS ட்ரேசஸ் இருக்கும், TDS ரீகன்சிலியேஷன் அனலைசிஸ் அண்ட் கரெக்ஷன் எனேபிளிங் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தோம்னா எவ்ரி குவார்ட்டர் வந்து நம்மளோட எம்ப்ளாயர் நமக்காக எவ்வளோ வந்து சேலரி கிரெடிட் பண்ணியிருக்காங்க, அமௌண்ட் கிரெடிட் பண்ணியிருக்காங்க, அதுக்கான டேக்ஸ் எவ்வளோ வந்து நம்ம எம்ப்ளாயர் நம்மளோட சேலரிக்கு எவ்வளோ வந்து நம்ம டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் க்ளீனாக போட்டிருப்பாங்க. ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து 2,34,226 ருபீஸ்க்கு 5,701 ருபீஸ் வந்து டேக்ஸ் பே பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் வந்து 1,77,000 வந்து அந்த குவார்ட்டரில் கிரெடிட் இருக்குது. அதுக்கு 8,851 வந்து டேக்ஸ் வந்து நம்மளோட அமௌண்ட் வந்து நம்ம பதிலாக நம்ம கம்பெனி வந்து இன்கம் டேக்ஸ்க்கு பே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 34,109 வந்து நம்மளோட அமௌண்ட்டு தான். பட் நம்ம பதிலாக நம்ம கம்பெனி வந்து நம்மளோட சேலரியிலேருந்து சம் அமௌண்ட்டை டிரெக்ட் பண்ணிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து டேக்ஸாக எவ்ரி மந்த் பே பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் இன்னும் டீட்டெயிலாக பார்த்தோம்னா நமக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப தேவைப்படும். இதுதான் வந்து ரொம்ப தேவைப்படும். ஃபார்ம் நம்பர் 16. ஸோ ஃபார்ம் 16 என்ன ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ் இருக்குன்னா, ஹெட்டரில் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் தி எம்ப்ளாயர். ஸோ நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க அதோட அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும். அந்த நேம் அண்ட் டெசிக்னேஷன் ஆஃப் தி எம்ப்ளாயி. சப்போஸ் நீங்கள் உங்களோட டெசிக்னேஷன் மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், இல்லைன்னா டெக்னிக்கல் லீட், அந்த மாதிரி எது இருந்தாலுமே இந்த டெசிக்னேஷன் உங்களோட நேம் வந்து இங்கே மென்ஷன் இருக்கும். அண்ட் தென் பேன் ஆஃப் தி டிடக்டர் அண்ட் டேன் ஆஃப் தி டிடக்டர். இதுவும் வந்து உங்களோட கம்பெனியோட எம்ப்ளாயரோட பேன் நம்பரும் அந்த டேன் நம்பர். இங்கே வந்து பேன் ஆஃப் தி எம்ப்ளாயி, நம்மளோட பேன் நம்பர் இங்கே இருக்கும். அண்ட் தென் எந்த டேலேருந்து எந்த ஸ்டார்டிங் டேலேருந்து எந்த எண்டிங் டே வரைக்கும் ஃபார்ம் 16 வந்து இதில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து 2 கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா 2 ஃபார்ம் 16 இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் ஆஃப் தி இயர் வந்து ஒரு கம்பெனியில், செகண்ட் பார்ட் ஆஃப் தி இயர் வந்து அனதர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபார்ம் 16 வந்து கிடைக்கும். இது பார்ட் பி ஹேனர். ஸோ இதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ட் திங். ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் சேலரி பெய்ட் அண்ட் எனி அதர் இன்கம் அண்ட் டேக்ஸ் டிடக்டட். ஸோ இது வந்து நம்மளோட கம்பெனி நமக்கு எவ்வளோ வந்து சிடிசி காஸ்ட் டு கம்பெனி கொடுக்குது, அண்ட் தென் எவ்வளோ இன்கம் நம்ம கொடுக்குது, அதில் எவ்வளோ டேக்ஸ் பிடிச்சிருக்காங்க, எவ்வளோ அமௌண்ட்டு நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃபாக காமிச்சிருக்கோம்னு டீட்டெயில்டாக போட்டிருப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிராஸ் சேலரி வந்து இதுதான் நம்மளோட சிடிசியில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 7,40,000 46,035 ருபீஸ் இந்த சிடிசியில், அந்த பர்சனோட சிடிசியில் இந்த அமௌண்ட் இருக்கும். இப்போ இதுதான் கிராஸ் சேலரி. ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து செக்ஷன் 10 கீழே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக வீடியோ வந்து எடுத்திருப்பேன். அந்த வீடியோவோட லிங்க் வந்து இங்கே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸோட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம்னு நான் டீட்டெயிலாக போட்டிருப்பேன். அதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷனும் போட்டிருப்பேன் ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்க்கு.
அண்ட் தென் கன்வேயன்ஸ் அலவன்ஸ். கன்வேயன்ஸ் அலவன்ஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இங்கே சப்போஸ் வந்து சென்னையில் இருக்கீங்க, உங்களோட கம்பெனி வந்து திருவள்ளூரில் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த சென்னையிலேருந்து திருவள்ளூருக்கு டெய்லி டிரான்ஸ்போர்ட் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கும் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கான கன்வேயன்ஸ் டிரான்ஸ்போர்ட் அலவன்ஸ் எல்லாமே வந்து இந்த கன்வேயன்ஸ் அலவன்ஸ் கூட அது 19,200 வந்து நான் டேக்ஸபிள். ஸோ இங்கே வந்து ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 69,000 நான் டேக்ஸபிள். இந்த பர்சன் இந்த யூஸ் கேஸுக்கான ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் வந்து 69,000, கன்வேயன்ஸ் அலவன்ஸ் வந்து 19,200. இது ரெண்டுமே ஆட் பண்ணோன்னா 88,200 வந்து நான் டேக்ஸபிள். ஸோ 7,46,035 rupeesல இந்த 88,200 rupees சப்ராக்ட் பண்ணோன்னா 6,57,835 வந்து டேக்ஸபிள், இப்போதைக்கு டேக்ஸபிள். அண்ட் தென் டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ இது டிடக்ஷன்ஸ் என்னென்னா, ஆல்ரெடி சம் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க, அது வந்து நம்ம இங்கே பார்ப்போம். டேக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட்னா, நீங்கள் சப்போஸ் வந்து தமிழ்நாட்டில் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஃபஷனல் டேக்ஸ் எவ்ரி 6 monthsக்கு நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னால் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் யுவர் இன்கம். ஸோ தமிழ்நாட்டில் சப்போஸ் சாஃப்ட்வேர் ப்ரொஃபஷனல்னா 1,250 per 6 monthsக்கு பே பண்ணணும். ஸோ 2 times பே பண்ணுறதுனால 2,500. ஸோ அந்த 2,500மே நான் டேக்ஸபிள். ஸோ 6,57,835 minus 2,500, 6,55,335 வந்து இன்கம் சார்ஜபிள் அண்டர் எட் சேலரிஸ். இது இம்பார்ட்டண்ட்டான இது. ஸோ இன்கம் சார்ஜபிள் அண்டர் எட் சேலரிஸ் வந்து 6,55,335. அண்ட் தென் நீங்கள் சப்போஸ் வந்து வேறு ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, எல்ஐசியில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அண்ட் தென் வந்து பிஎஃப் அண்ட் தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அது எல்லாமே வந்து செக்ஷன் 80C கீழே நான் டேக்ஸபிள். செக்ஷன் 80C கீழே கவர் ஆகிற சேவிங் ஸ்கீம்ஸை பற்றி எல்லா டீட்டெயிலான வீடியோவுமே நான் வந்து ஆல்ரெடி எடுத்திருப்பேன். அதோட லிங்க் வந்து இந்த ஐகான் இந்த இங்கே வரும், அது கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ எல்ஐசியில் வந்து 32,355 வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த பர்சன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். நெக்ஸ்ட் வந்து பிஎஃப் ஆன் சேலரிஸ் வந்து 32,400 அண்ட் தென் டேர்ம் டெபாசிட்டை வந்து 50,000. ஸோ இது டோட்டலாக ஆட் பண்ணோம்னா 1,14,755 இந்த பர்சன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ 1,14,755 வந்து செக்ஷன் 80C வரும். செக்ஷன் 80C மேக்ஸிமம் அமௌண்ட் வந்து நான் டேக்ஸபிள் வந்து 1,50,000. ஸோ இந்த பர்சன் வந்து 1,14,755 வந்து கிளைம் பண்ணிக்கலாம் நான் டேக்ஸபிளாக. ஸோ டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 6,55,335. இப்போ வந்து டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து இந்த அமௌண்ட்டோட மைனஸ் பண்ணோன்னா டோட்டல் டேக்ஸபிள் அமௌண்ட் வந்து 5,40,580 rupees. ஸோ 5,40,580 rupeesக்கு நீங்கள் உங்களோட இன்கம் டேக்ஸ் ஸ்லாப். ஸோ பேசிக்காக வந்து இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் வந்து 0 to 2,50,000 வரைக்கும் ஒரு ஸ்லாப், 2,50,000 to 5 lakh வந்து அனதர் ஸ்லாப், 5 lakh to 10 வந்து அனதர் ஸ்லாப், அபவுட் 10 ஒன்று அனதர் ஸ்லாப் வந்து டீட்டெயிலில் நான் வந்து ஒரு வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து இங்கே இந்த டாப் மோஸ்ட் கார்னரில் வரும், அது பாருங்கள். ஸோ அந்த கேல்குலேஷன் வச்சு போட்டோன்னா டோட்டல் டேக்ஸ் ஆன் இன்கம் வந்து 33,116 இந்த பர்சனுக்கு. ஸோ இந்த எக்ஸாம்பிள் பர்சனுக்கு. அதுக்கப்புறம் அந்த டேக்ஸுக்கு 3% வந்து எஜுகேஷன் ஷேர்ஸ், அது 3% ஆஃப் 33,116 வந்து 993 rupees. ஸோ இது ரெண்டு ஆட் பண்ணோம்னா 34,109 rupees வந்து டேக்ஸபிள். ஸோ இந்த அமௌண்ட் வந்து உங்கள் கம்பெனி உங்கள் பதிலாக எவ்ரி மந்த் வந்து சம் அமௌண்ட்டை பிடிச்சிக்கிட்டு, ஸோ எவ்ரி குவார்ட்டர் வந்து அந்த கம்பெனி வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு பே பண்ணலாம். ஸோ அந்த டோட்டல் அமௌண்ட் வந்து 34,109 rupees. ஸோ இந்த பர்சன் வந்து கவர்மெண்ட்டுக்கு 34,109 rupees வந்து டிடிஎஸ் மூலயமா வந்து பே பண்ணியிருக்கான். ஸோ இதை எப்படி வந்து நம்ம வந்து ஐடிஆர் ஃபார்மில் வந்து காமிக்கலாம்னு நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம்.